மார்கழி மாதம் காலையில் விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோமா, சாணம்லாம் தெளித்து வாசக்கூட்டி கோலத்தை போட்டோமான்னு பார்த்தா கோலத்தை போடவா விடுதுங்க. கோலத்தை ஃபுல்லாக நானே போட்ட மாதிரி ரொம்ப நேரம் பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். நான் போடலைங்க, எங்கள் அம்மா தான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சாங்க. இப்படி வேற இந்த சைடு அந்த சைடே நடந்துகிட்டு இருக்கோமோ, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அங்கனே உட்காந்துருந்தா என்ன கோவமா தெரியல, நம்மளை தானே திரும்பிக்கிட்டு கடிச்சு விட்டுருச்சு. நம்ம வீட்டிலே 3 வாசல் இருக்குங்க. ஒரு வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மற்ற வாசலில் சாணம்லாம் தெளிச்சு விட்டு அப்படியே கூட்டி மட்டும் விட்டாச்சு. ஊரில் மாட்டு வண்டி ரேஸ் அன்னைக்கு வீடியோ எடுத்தவங்க எங்கள் அப்பா காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. சரி, சின்ன வாசலில் ஏதாவது தாமரை போட்டுடலான்னு சொல்லிட்டு நாகப்பாம்பையும் அந்த சைடு இந்த சைடு நீட்டி விட்டாச்சு. குளிர்ல கை கால்லாம் உறைஞ்சு நடக்க முடியாம போயிருச்சு. அடுப்பு பற்ற வச்சு குளிர் போற மாதிரி கை கால்லாம் நல்லா வாட்டிக்கிட்டாச்சு. மாடுங்களுக்கும் தண்ணியை காமிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் பற்றி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுங்களுக்கு தீவனத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியும் காமிச்சு விட்டுட்டோம். ஒரு மாடும் ஒரு தினுசா இருக்குங்க. ஒரு மாடு கலக்குனாதான் குடிப்பேனுது, ஒரு மாடு கலக்காம இருந்தாதான் குடிப்பேனுது. 7ஆம் தேதி எங்க அம்மாவோட பிறந்த நாளுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அம்மாக்கு பிறந்த நாள் வருதுன்னு எங்க அம்மாக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருந்தாங்க. எங்க அம்மா அந்த சேலையை கட்டி கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்கங்க.